Strength, success, clarity. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு டேட்டா செட் கொடுத்துருவாங்க. அந்த டேட்டா செட்லேருந்து எப்படி டிசிஷன் ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம் இது. கன்ஸ்ட்ரக்ட் த டிசிஷன் ட்ரீ ஃபார் த ஃபாலோவிங் பிலோ டேட்டா செட். இதுதான் உங்களுக்கு டேட்டா செட்டு. டே, அவுட்லுக், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்ட், ப்ளே, கோல்ஃப். சரி, உங்களுக்கு டேஸ் கொடுத்துட்டாங்க 14 டேஸ். அவுட்லுக்கில் உங்களுக்கு சன்னியாக இருக்குது, ஓவர் கேஸ்டாக இருக்குது, ரைனாக இருக்குன்னு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து ஹாட்டு, மைல்டு, கூல். ஹியூமிடிட்டியில் ஹை, நார்மல், ஹை, நார்மல். விண்டில் உங்களுக்கு வீக்கு, ஸ்ட்ராங், வீக்கு, ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. ப்ளே கால்ஃப், விளையாடலாம், விளையாட வேண்டாம், நோ எஸ், நோ எஸ், இந்த மாதிரி. ஸோ இந்த டேட்டா செட்டை வச்சு நம்ம டிசிஷன் ட்ரீயை மேக் பண்ண போகிறோம். ஸ்டெப் 1, என்ட்ரோபி கண்டுபிடிக்கணும் ஒட்டு மொத்த டேட்டா செட்டுக்கு. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த டேட்டா செட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குங்க, கால்ஃப் வந்து விளையாடலாமா விளையாட வேணாமா இந்த கேம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எப்படி இருக்குது, அவுட்லுக் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, ஹியூமிடிட்டி கொடுத்துருக்காங்க, விண்டு கொடுத்துருக்காங்க. இதை 4 பேஸ் பண்ணி தான் நம்ம கால்ஃப் வந்து விளையாடலாமா விளையாட வேணாம் யோசிக்கணும். ஸோ இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கு என்னது, எஸ்ஸா இல்லை நோ, இப்படி தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல எத்தனை எஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 எஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 9 எஸ். ஸோ பேலன்ஸ் நோ எத்தனை இருக்குது, 5 நோ இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி நம்ம என்ட்ரோபி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதான் ரேண்டம்னஸ் வேல்யூ. இதான் சிம்பிள். என்ட்ரோபி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா மைனஸ் பி பை என் லாக் பேஸ் டு பி பை என் மைனஸ் கியூ பை என் லாக் பேஸ் டு கியூ பை என். ஓகேங்களா? ஸோ மைனஸ் இந்த பி இருக்கிற இடத்துல நம்ம எஸ், இதுதான் பி, இதுதான் கியூ. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 9, பி இருக்கிற இடத்துல 9 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, பை என். என் டோட்டலாக எவ்வளவு, 14. இதுதான் என் வேல்யூ. ஓகேங்களா? 14. நெக்ஸ்ட் லாக் பேஸ் டு சேம் அதேமாதிரி பி பை எனுக்கு 9 பை 14 மைனஸ் கியூ. கியூ என்ன இருக்குது, நோ எத்தனை இருக்குது, 5 பை என் வேல்யூ 14 லாக் பேஸ் டு சேம் கியூ பை எனுக்கு 5 பை 14. ஓகேங்களா? இதுக்கு அப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். 9 பை 14 டிவைட் பண்ணால் 0.6428 வரும் உங்கள் கேல்குலேட்டரில். சேம் அதே மாதிரி 9 பை 14 டிவைட் பண்ணால் 0.6428. 5 பை 14 டிவைட் பண்ணால் 0.3571. சேம் இதுக்கும் 5 பை 14க்கும் 0.3571 தான் வரும். இந்த லாக் பேஸ் டூ இருக்குங்க இல்லையா, இதை வந்து நம்ம நேச்சுரல் லாக்கு மாற்றணும், எல்என். ஓகேங்களா? ஸோ இது எப்படி எழுதுனா எல்என் 0.6428. இதை நான் ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன் 3 டெசிமல். ஸோ 4th டெசிமல் பாருங்கள், 5 விட பெரிய நம்பராக இருக்குது. ஸோ ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நான் 643. 2 கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணால் 643 டிவைடட் பை எல்என். இந்த பேஸ் 2 வந்து இங்கே கீழே வந்துடும், எல்என்2 மைனஸ் 0.3571. நீங்கள் 3 டெசிமல் எடுத்துக்க போதும். நெக்ஸ்ட் இதுலேயும் 3 டெசிமல் எடுத்துக்கலாம். அதாவது இந்த 4வது டெசிமல் வந்து 5 விட குறைவாக தான் இருக்குது. ஸோ அப்படியே டேரெக்டாக எழுதிக்கலாம், 0.357 டிவைட் பை எல்என்2. ஸோ இந்த மாதிரி லாக் பேஸ் 2 வந்து நம்ம இந்த மாதிரி நேச்சுரல் லாக்கு மாற்றணும். ஸோ நியூமரேட்டரில் இதை எடுத்து எழுதணும், டினாமினேட்டர் அந்த பேஸ் 2 நேச்சுரல் லாக்கு எழுதணும். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா இதை உங்கள் கேல்குலேட்டரில் டைப் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். எல்என்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 0.643 டைப் பண்ணிவிட்டு டிவைடட் சிம்பிள் கொடுத்துட்டு திரும்ப எல்என் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் மைனஸ் 0.637 வரும். இதுவும் அதே மாதிரி தான், கேல்குலேட்டரில் எல்என் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 0.357, அப்புறம் இந்த பைக்கு டிவைடட் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்என் திரும்ப ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 1.486 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க எழுதுங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிங்க எழுதுங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.94. இதுதான் ஒட்டு மொத்த டேட்டா செட்டுக்கான என்ட்ரோபி வேல்யூ. இதை கரெக்டாக கண்டுபிடிச்சா தான் அடுத்த ஸ்டெப்பில் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. இப்போ ஸ்டெப் 2 நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொன்றுத்துக்குமான என்ட்ரோபி வேல்யூ கண்டுபிடிச்சி அதுலேருந்து கெயின் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். சரி, ஏன் ஃபஸ்ட்டு அவுட்லுக் எடுத்தேன்னா கவனிங்க,
நம்மளுக்கு இந்த டேலாம் தேவையில்லை, நம்மளுக்கு தேவை இந்த அவுட்லுக், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்ட், இது 4த்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கோல்ஃப் விளையாடணும்னு யோசிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்லுக், இந்த அவுட்லுக்கான கெயினை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்லுக்னு எடுத்து எழுதிக்கலாம். அவுட்லுக்கில் நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது? சன் இருக்குது, ஓவர் கேஸ்ட் இருக்குது, ரெயின் இருக்குது. அவுட்லுக்கில் பாருங்கள், சன்னி, ஓவர் கேஸ்ட், ரெயின், இதுதான் உங்களுக்கு ரிப்பீட்டாக இருக்கும். சன்னி, ஓவர் கேஸ்ட், ரெயின், சன்னி, ஓவர் கேஸ்ட், ரெயின். இதில் எஸ் எத்தனை இருக்குது, நோ இருக்கு எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இங்கே அவுட்லுக்கில் சன்னி பார்க்கணும். சன்னிக்கு ஒரு நோ இருக்குது, இன்னொரு நோ இருக்குது, அப்புறம் சன்னிக்கு வேற எங்கே இருக்குது, இங்கே ஒரு நோ இருக்குது, 3 நோ இருக்குது. மற்றது எல்லாமே சன்னிக்கு வந்து எஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சன்னியில் வந்து எஸ் 2 இருக்கு, 3 நோ இருக்கு. இப்போ ஓவர் கேஸ்ட் பார்க்கணும். ஸோ ஓவர் கேஸ்ட் எத்தனை இருக்கு பாருங்க. ஓவர் கேஸ்ட் இங்கே ஒரு ஓவர் கேஸ்ட், இங்கே ஒரு ஓவர் கேஸ்ட், இங்கே இது இருக்குங்களா ஓவர் கேஸ்ட். ஸோ இந்த ஓவர் கேஸ்டில் எத்தனை எஸ் எத்தனை நோ இருக்குன்னு பார்க்கணும். இதுக்கு எஸ்ஸு, இதுக்கும் எஸ்ஸு, இதுக்கும் எஸ்ஸு, இதுக்கும் எஸ். ஸோ எல்லாமே எஸ் தான், நோவே இல்லை. ஓகேங்களா? ஸோ 4மே எஸ் தான், நோ இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெயின் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். இங்கே ரெயின், இங்கே ரெயின், இங்கே ரெயின், மொத்தம் 5 ரெயின் இருக்குது. அதில் ஒரு எஸ்ஸு, 2 எஸ்ஸு, 3 எஸ் இருக்குது, 2 நோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். நீங்கள் ஒன்று நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா மற்றல நீங்கள் அப்படி டக்குன்னு போட்டுகிட்டே போயின்னு. ஸோ 3 எஸ்ஸு, 2 நோ. இதை எடுத்து டேபிளில் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 2 + 3 5, 4 + 0 4, 3 + 2 5. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம என்ட்ரோபி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ முதல்ல ஈஸியாக எடுத்து கண்டுபிடிக்க சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு எங்கேயாவது இந்த எஸ்ஆர் நோவில் எங்கேயாவது 0 வந்துச்சுன்னா என்ட்ரோபி வேல்யூ 0 தான் வரும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் என்ட்ரோபி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ ஃபஸ்ட்டு சன்னிக்கான என்ட்ரோப்பியை கண்டுபிடிப்போம். இதை இங்கே ரஃப் ஒர்க்கில் சைடில் போட்டுருங்க பாருங்கள். ஸோ என்ட்ரோபி ஆஃப் சன்னி ஈக்குவல் டு, எப்பயுமே ஃபார்முலா படி இங்கே மைனஸ் வரும். அப்புறம் நீங்கள் என்ன பார்க்கணும், இந்த எஸ்ஸை பார்க்கணும். எஸ் எத்தனை இருக்கீங்க, 2 இருக்குது. ஸோ 2 டோட்டல் எவ்வளோ இருக்குது, 5. சேம் லாக் பேஸ் டு 2/5. திரும்ப ஃபார்முலா படி மைனஸ் வரும். நோ எத்தனை இருக்குது, 3 இருக்குது. ஸோ 3 டோட்டல் இருக்குது 5. லாக் பேஸ் டு 3/5. இதை எழுதிட்டீங்கன்னா நீங்களே அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் சொல்லி கொடுத்தேனே, இதே தான் அங்கேயும் இப்போ வரப்போகுது. ஸோ இப்படி தான் என்ட்ரோபி கண்டுபிடிக்கணும். ஸோ 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணுற பாருங்க. 2/5 கேல்குலேட்டர் டிவைட் பண்ணுங்கள், 0.4 வரும். ஸோ இதுக்கும் அதே தானே வரப்போகுது, 0.4. 3/5 டிவைட் பண்ணால் 0.6, இங்கேயும் 0.6 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இந்த லாக் இருக்குங்களா, இந்த லாகை வந்து நேச்சுரல் லாகாக மாற்றணும். ஸோ ln 0.4 divided by ln இந்த பேஸ் 2. சேம் ln 0.6 by ln 2. இது அப்படியே நான் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கேல்குலேட்டர் எப்படி போடணும் சொன்னேன் இல்லையா, அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.97 வரும். சால்வ் பண்ணிங்கன்னா கேல்குலேட்டரில். ஓகேங்களா? ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர். மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி உங்களுக்கு 0.97 கிடைக்கும். இதுதான் வந்து என்ட்ரோபி ஆஃப் சன்னி. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போது உங்களுக்கு இந்த எஸ்னோவில் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்படி இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இப்படி மாறி மாறி, ஆனால் சேம் நம்பர்ஸ் தானே, அப்போது என்ட்ரோப்பியும் சேமாக தான் இருக்கும். இங்கே 0.97 தான், இதுக்கும் 0.97 தான். நீங்கள் திரும்ப கேல்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாமே ட்ரிக்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக இந்த டேபிளை ஃபில் பண்ணியாச்சு. இப்போது கெயின் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஓவரால் என்ட்ரோபி கண்டுபிடிச்சோம். எவ்வளோ கண்டுபிடிச்சோம், ஒட்டுமொத்த டேட்டா செட்டுக்கு 0.94. அதை எடுத்து சப்ராக்ட் பண்ணணும். 0.94 மைனஸ், அகெயின் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ நம்ம உஷாராக கவனிக்கணுங்க பாருங்கள். இந்த டோட்டல் தான் நீங்கள் கவனிக்கணும். டோட்டல்லாம் இருக்கீங்க 5 பை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 5 + 4 + 5 14 இன்ட்டு இதோட என்ட்ரோபி வேல்யூ 0.97 ப்ளஸ் அடுத்து இங்கே வரும் 4 பை டோட்டல் வேல்யூ எவ்வளோ இருக்குது 14. இதோட என்ட்ரோபி வேல்யூ 0 ப்ளஸ்
நெக்ஸ்ட் 5 பை டோட்டல் எவ்வளோ இருக்குது 14, என்ட்ரோபி எவ்வளோ இருக்குது 0.97. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.346, இங்கே 0 மொத்தமாக நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ இதே தானே இங்கே இருக்குது. ஸோ சேம் 0.346, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0.692, ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண 0.248. ஸோ நம்மளுக்கு கெயின் எவ்வளோ கிடச்சிருக்கு 0.248. இதுதான் அவுட்லுக்குக்கான கெயின். ஸோ அவுட்லுக்கான கெயின் கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்ததுக்கு டெம்பரேச்சருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, டெம்பரேச்சரில் என்னெல்லாம் இருக்குது, ஹாட் இருக்குது, மைல்டு இருக்குது, கூல் இருக்குது. இதில் எத்தனை எஸ் எத்தனை நோ கொஷனை பார்த்து எழுதணும். ஸோ டெம்பரேச்சரில் ஹாட்டுக்கு எல்லா ஹாட்டும் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஓகே, மொத்தம் 4 ஹாட் இருக்குது. அதில் எங்கெல்லாம் எஸ் எத்தனை நோ இருக்குன்னு பாருங்கள். 2 நோ இருக்குது, ஒரு எஸ் இருக்குது, 2 எஸ். அப்போ 2 எஸ் 2 நோ இருக்குது. 2 எஸ் 2 நோ, அதை மார்க் பண்ணியாச்சு. 2 எஸ் 2 நோ. ஸோ அதோட டோட்டல் 4. இன்னொன்று கவனிங்க, இந்த என்ட்ரோபி வேல்யூ இன்னும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி சேம் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா என்ட்ரோபி வேல்யூ 1. இன்னொன்று ஏதாவது 0 வந்தால் 0ன்னு சொல்லியிருக்கேன். இதுமாரி சேமாக வந்தால் 1. நான் சொல்ல சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ அடுத்து மைல்டு எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். ஸோ மைல்டு எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். மைல்டு இங்கே மைல்டு 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 மொத்தம் 6 மைல்டு இருக்குது. அதில் எஸ் வந்து 1, அப்புறம் 2 எஸ் 3 எஸ் 4 எஸ் 4 எஸ் 2 நோ இருக்குது. ஓகேங்களா, 4 எஸ் 2 நோ. ஸோ 2 ஆட் பண்ணினா உங்களுக்கு 6. ஸோ இதே மாதிரி கூலுக்கு எத்தனை எஸ் இருக்குன்னு பாருங்கள். 3 எஸ் இருக்குது, ஒரு நோ இருக்குது. ஆட் பண்ணிங்கன்னா 4. ஓகேங்களா. சரி, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி ஒரு என்ட்ரோபி கண்டுபிடிக்கணும்னு. ஓகேங்களா. இப்போ இங்கே எஸ் இருக்குது, இங்கே நோ இருக்குது. 4 எஸ் 2 நோ, சேம் இதே மாதிரி போடணும். ஓகேங்களா. இதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.918 வரும். போட்டு செக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் 3 இருக்குது, 1 இருக்குது. ஓகேங்களா. சேம் அதே ஃபார்முலா பண்ணால் உங்களுக்கு 0.811 வரும். ஸோ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிச்சுல எப்படி ஒரு என்ட்ரோபி கண்டுபிடிக்கணும்னு ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் சொல்லி கொடுத்தேன். அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். சில விஷயங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த எஸ் நோவில் வந்து அதாவது சேம் வேல்யூஸாக வந்துச்சுன்னா என்ட்ரோபி 1. இது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே 2 3, இங்கே 3 2. அதாவது இதுக்கு வந்த ஆன்சர் என்ட்ரோபி 0.97. இப்படி மாறி இருந்தாலும் 0.97 வரும். இன்னொன்று இங்கே எங்கேயாவது 0 இருந்துட்டாலும் உங்களுக்கு என்ட்ரோபி 0 வந்துடும். ஸோ 0 எப்போ வரும், 1 எப்போ வரும், சேம் என்ட்ரோபிஸ்லாம் எப்போ வரும்னு நீங்கள் தெரிஞ்சுச்சிங்களா. இது தெரிஞ்சிட்டாலே நீங்கள் முக்கால்வாசி தெரிஞ்சிட்ட மாதிரி. ஓகேங்களா. இப்போ கெயின் கண்டுபிடிக்க போகிறோம். இது ஓவரால் கெயின் ஸ்டெப் 1ல் போட்டோம் இல்லையா, 0.94 மைனஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம், சேம் 4 பை டோட்டல் எவ்வளோ இருக்குது 14, இதோட என்ட்ரோபி வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் நெக்ஸ்ட் 6 பை டோட்டல் வேல்யூ 14, இதோட என்ட்ரோபி வேல்யூ ப்ளஸ் 4 பை டோட்டல் வேல்யூ 14, இதோட என்ட்ரோபி வேல்யூ. கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.029 வரும். இதுதான் டெம்பரேச்சர்னுடைய கெயின். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் அடுத்து ஹியூமிடிட்டி. அடுத்த காலம்னா இருக்கு கொஸ்டின்ல ஹியூமிடிட்டி. இப்போ இதுக்கு போட போகிறோம். ஹியூமிடிட்டி இருக்குது 2 தான், ஹை நார்மல். ஓகேங்களா. ஸோ ஹை எத்தனை எஸ் இருக்குன்னு பாருங்கள். 3 எஸ் 4 நோ. நார்மலுக்கு 6 எஸ் இருக்குது, ஒரு நோ இருக்குது. ஸோ 2 ஆட் பண்ணுங்க 7, இது 2 ஆட் பண்ணால் 7. ஸோ என்ட்ரோபி இதுக்கும் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். சேம் ஃபார்முலா 3 4 இருக்குங்களா. ஸோ இதே மாதிரி 3க்கு 4க்கு போட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். நான் சொல்லி கொடுத்தது நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே இந்த என்ட்ரோபி ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். 0.985. நெக்ஸ்ட் 6 1க்கு என்ட்ரோபி வந்து 0.592. ஸோ இதுக்கு கெயின் கண்டுபிடிக்க போகிறோம். இது ஓவரால் கெயின் மைனஸ் 7 பை டோட்டல் எவ்வளோ இருக்குது 14, இதோட என்ட்ரோபி வேல்யூ ப்ளஸ் 7 பை டோட்டல் வேல்யூ 14, இதோட என்ட்ரோபி வேல்யூ. கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.151. இது எதனுடையது, ஹியூமிடிட்டியினுடைய கெயின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து ஸ்டெப் 5 விண்டு. கொஷனில் பாருங்கள், விண்டு
விண்ட் என்ன இருக்குது, ஸ்ட்ராங் விண்டு வீக் விண்டு இருக்குது, அதுதான். ஸோ எத்தனை ஸ்ட்ராங்கு எத்தனை வீக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் எஸ் நோ பார்க்கணும். வீக் வந்து 6 எஸ் இருக்குது, 2 நோ இருக்குது. ஸ்ட்ராங் வந்து 3 எஸ் இருக்குது, 3 நோ இருக்குது. ஸோ 6 + 2 8, 3 + 3 6. இப்போ என்ட்ரோபி பாருங்க, இந்த மாதிரி சேம் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரோபி என்னது 1. ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் இந்த 6க்கும் 2க்கும் என்ட்ரோபி கண்டுபிடிச்சுன்னா உங்களுக்கு 0.811. எப்படி என்ட்ரோபி கண்டுபிடிக்கணும் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ கெயின் கண்டுபிடிப்போம். கெயின் ஈக்குவல் டு இது ஓவரால் கெயின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் -8 பை டோட்டல் எவ்வளோ இருக்குது 14, 0.811 ப்ளஸ் 6 பை டோட்டல் எவ்வளோ இருக்குது 14, அதோடைய என்ட்ரோபி. கேல்குலேட்டரை சால்வ் பண்ணினா உங்களுக்கு 0.048. இது வந்து விண்டு. இப்போ நல்லா கவனிங்க, இதில் எது ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்க்கணும். இங்கே 0.048 இருக்குது, 0.151 இருக்குது, 0.029 இருக்குது, அப்புறம் 0.97 இருக்குது, 0.248 இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு இது கெயின் மட்டும் தான் பார்க்கணும். கெயின் ஈக்குவல் டு 0.248. இங்கே வேணால் எழுதி காட்டுறேன் பாருங்க. 0.248 இது அப்புறம் 0.048 ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் 0.029, 0.029, 0.151. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 4 கெயின் வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேங்களா. சரி, இது வந்து அவுட்லுக்னுடைய கெயின், இது வந்து விண்டினுடைய கெயின், டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி. டெம்பரேச்சர் கெயின், இது ஹியூமிடிட்டி கெயின். இதில் யார் ஃபர்ஸ்ட் வரும் பாருங்க. இது ஹையஸ்ட் வேல்யூ 0.2 தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன், ஃபர்ஸ்ட் ரேங்க். ஓகேங்களா. அடுத்த ரேங்க் யாருக்கு பாருங்க, 0.1 தான் அடுத்தது ஹியூமிடிட்டி. இதுதான் செகண்ட் ரேங்க். நெக்ஸ்ட் தேர்ட் ரேங்க் யாரு 0.04. அப்புறம் டெம்பரேச்சர் தான் ஃபோர்த் ரேங்க். இந்த லாஸ்ட்டாக வர ரேங்க் வந்து நம்ம கண்டுக்கவே தேவையில்லை, ஸோ தூக்கிடலாம். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் வந்திருக்கா, ஓன்னு அவுட்லுக். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்லுக்கு தான் இங்கே எடுத்து எழுதணும். ஓகேங்களா. எழுதிட்டு அவுட்லுக்கில் போகணும். அவுட்லுக்கில் நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குது, சன்னி, ஓவர் கேஸ்ட், ரெயின். அதை எடுத்து டயக்ராமில் மார்க் பண்ணணும். சன்னி, ஓவர் கேஸ்ட், ரெயின். ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா டேபிளில் போய் பார்க்கணும். இந்த டேபிளில் போய் பாருங்க. இந்த டேபிளில் என்ட்ரோபி வேல்யூனா இருக்கீங்க 0ன்னு இருக்கு. ஸோ என்ட்ரோபி வேல்யூ 0ன்னு வந்துட்டாலே நம்ம டைரக்டாக நம்ம என்ன எழுதிடலாம்னா இங்கே கால்ஃபை விளையாடலாம். யாருக்கு 0 வந்தது, என்ட்ரோபி வேல்யூ ஓவர் கேஸ்ட்டுக்கு. அப்போ டைரெக்டாக இங்கே இதுக்கு பிரான்ச்சஸ்லாம் வராது, இங்கே ஸ்டாப் ஆகிடும். ஸோ கால்ஃப் கேமை விளையாடலாம் சொல்லிடலாம். ஸோ இங்கே பேலன்ஸாக இருக்குது, சன்னி இருக்குது, ரெயின் இருக்குது. ஓகேங்களா. சரி, அவுட்லுக்கு அப்புறமா செகண்ட் ரேங்க் யார், ஹியூமிடிட்டி. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஹியூமிடிட்டியை செக் பண்ணணும். அதுக்கப்புறமா தேர்ட் ரேங்க் யார், விண்டு. ஸோ விண்டை செக் பண்ணணும். இதுதான் விஷயமே. ஸோ சன்னிக்கு வந்து ஹியூமிடிட்டி, ரெயினுக்கு வந்து விண்டு. இது ரெண்டுத்தையும் நம்ம அடுத்தடுத்த ரேங்க், செகண்ட் ரேங்க்கு அப்புறம் தேர்ட் ரேங்க், ஸோ டிவிஷன்ஸ் இப்படி செக் பண்ணுறோம். இவங்கள்லேருந்து ரெண்டாக பிரிய போகுது. இப்போ ஹியூமிடிட்டிக்கு போயிடணும். ஹியூமிடிட்டி இருக்கிறது 2 வேல்யூ தான், ஹை இருக்குது, நார்மல் இருக்குது. அதை எடுத்து எழுதிப்போம். ஹை, நார்மல் எழுதிட்டு இப்போ நீங்கள் கவனிக்கணும், இதில் எது என்ட்ரோபி வேல்யூ அதிகமாக இருக்குது பாருங்கள். இந்த ஹைக்கு தான் என்ட்ரோபி வேல்யூ 0.9 இருக்குது. ஸோ எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு நோன்னு எழுதணும். அப்போ விளையாடக்கூடாது. எதுக்கு கம்மியாக இருக்கோ ஸோ ப்ளே கால்ஃப். ஓகேங்களா. இதுதான் விஷயமே. நெக்ஸ்ட் இப்போ இங்கே விண்டுக்கு வருவோம். விண்டுக்கு இருக்கிறது 2 தான், ஒன்று வீக் விண்டு, ஸ்ட்ராங் விண்டு. வீக் விண்டு, ஸ்ட்ராங் விண்டு. இதில் என்ட்ரோபி வேல்யூ பாருங்கள், எதுக்கு அதிகமாக இருக்குது, 1 தான் அதிகம். ஸோ ஸ்ட்ராங்கு தான் அதிகம். ஸோ எதுக்கு அதிகமாக இருக்கோ என்ட்ரோபி வேல்யூ அப்போ விளையாடக்கூடாது, நோ. கம்மியாக இருந்ததுன்னா விளையாடலாம். இதுதான் டிசிஷன் ட்ரீ அவங்க கொடுத்த கிவன் டேட்டா செட்டுக்கு. ஓகேங்களா. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம்.
இன்னொரு விஷயம், டெம்பரேச்சரை ஒதுக்கியாச்சு. இந்த லாஸ்ட் ரேங்க் வரது நம்ம தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயங்களை வச்சு தான் நம்ம டிசிஷன் எடுப்போம். கொஸ்டின், ஃபஸ்ட்டு ஓவரால் என்ட்ரோபி கண்டுபிடிக்கணும் டேட்டா செட்டுக்கு. அப்புறமா ஒவ்வொரு காலமுக்கும் கண்டுபிடிக்கணும். அவுட்லுக்கு கெயின், டெம்பரேச்சரோட கெயின், ஹியூமிடிட்டியோட கெயின், நெக்ஸ்ட்டு விண்டினுடைய கெயின். இதில் எது அதிகமான கெயின் வேல்யூ அவங்கள டாப்பில் உட்கார வைக்கணும், ஃபஸ்ட்டு ரேங்க். அதுக்கப்புறமா செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், லாஸ்ட் ரேங்க் வரவங்கள ஒதுக்கிடலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பிரித்து எழுதணும். ஸோ அதேமாதிரி என்ட்ரோபி யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க நோன்னு அர்த்தம், என்ட்ரோபி கம்மியாக இருக்கவங்கள ப்ளே பண்ண வைக்கலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.